நீங்கள் உங்கள் கண்களையே நம்ப முடியாது. இந்த மனிதர் ஒரு காலத்தில் 300 கிலோ எடையுடன் வாழ்ந்தார். அவரின் வாழ்க்கை உண்மையிலேயே நரகமாக மாறியிருந்தது. சில அடிகள் நடந்தாலே மூச்சு திணறல் ஏற்படும். ஒரு நாற்காலியில் அமர்வதே ஆபத்தானதாக இருந்தது. வீட்டை விட்டு வெளியே செல்லவே மிகுந்த உழைப்பு தேவைப்பட்டது. மக்கள் அவரை எதற்கும் அருவருப்பாகவோ பரிதாபமாகவோ பார்த்தனர். ஆனால் ஒருநாள் அவர் முடிவெடுத்தார். இதே போதும். தன்னைத்தானே வெல்ல ஒரு நீண்ட போராட்டத்தை அவர் துடிப்புடனும் கட்டுப்பாட்டுடனும் பொறுமையுடனும் ஆரம்பித்தார். அவர் கிலோவாக குறைந்தார். பல ஆண்டுகளாக காணாத அளவிற்கு அவர் 90 கிலோகிராமாக குறைந்தார். அவரின் மாற்றம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்தது. சிரிப்பை மீண்டும் மீட்டுக் கொண்டார். சுதந்திரத்தையும் வாழும் ஆர்வத்தையும் பெற்றுக்கொண்டார். இப்போது அவர் ஓட முடிகிறது. ஜிம்மிற்குச் செல்ல முடிகிறது. விருப்பமான உடைகளை அணிய முடிகிறது. அவர் கொழுப்பை வென்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊக்கம் அளித்தார். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் இன்னொரு புதிய சோதனை அவரை காத்திருந்தது. அவரது உடல் கடந்த காலத்தின் துன்பங்களை தோற்றுவிக்கும் சாட்சியமாக இருந்தது. தளர்ந்த சுருங்கிய தோல் அவரை ஒரு அளவுக்கு மீறிய உடைபோல் மூடிவிட்டது. அது அவரது கைக்குழிகளில், வயிற்றில், தொடைகளில், முதுகில் எங்கும் தொங்கிக் கொண்டிருந்தது. இது வெறும் தோற்றக்கேடே அல்ல. இத்தகைய தோல் நகர்வை சிரமமாக்கியது. உராய்வு, தோல்வெடிப்பு, சில நேரங்களில் வலியும் ஏற்படுத்தியது. அவர் தன் தோலினை பதைக்கும் விதத்தில் மறைக்க எப்போதும் நீளமான ஆடைகள் அணிந்தார். ஈவன் வெயிலிலும் கண்ணாடிகளை கூட தவிர்க்கத் தொடங்கினார். எடைக்கு எதிரான போரில் அவர் வெற்றி பெற்றாலும் புதியதொரு உடலில் சிக்கிக்கொண்டார்.